श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। वन्दे बृन्दावनचरं वल्लभीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम्। ஸ்ரீமத்பாகவதத்துல சிசுபால வத கட்டத்தை நாம் நெருங்கி இருக்கின்றோம். பாகவத பிரகாரத்துக்கு இந்த ராஜசூய யாகத்துல யாருக்கு அக்ர பூஜை கொடுக்கலாம்னு குழம்பி நிக்கிற தர்மபுத்திரர். ஏன்னா அவ்வளவு பெரிய மகான்கள் வந்திருக்கா, ஒவ்வொருத்தருமே அக்ர பூஜை முதல் தாம்பூலம் பெற்றுக்கொள்வதற்கு தகுதி படைத்தவர்களாக இருந்திருக்கா. அப்படி இருந்துருக்கே சகதேவன் சொல்ற எனக்கு கண்ணனை காட்டிலும் வேற யார் அக்ர பூஜைக்கு தகுந்தவர்களாக இருப்பார்? இங்க இருக்கிறவா எல்லாருலையும் கண்ணன் தான் அக்ர பூஜைக்கு தகுந்தவராக இருந்திருக்க. அவர் ஆத்மாவாக இருக்க, மீதி பேர் எல்லாம் சரீரமாக இருந்துருக்கா. ஆகையால இந்த பூஜனம்ன்றது திருப்திப்படுத்துறதுன்றது ஆத்மாவில தானே வரணுமே தவிர சரீரத்துக்கு வரக்கூடாது. அப்போ சர்வலோகத்துக்கும் சிருஷ்டிகர்த்தாவாக இருந்திருக்கிறவன், சர்வ ரட்சகனாக இருந்திருக்கிறவன், பிரத்யுத நமக்கும் ரட்சகனாக இருந்திருக்கிற அந்த கண்ணனுக்கு தான் நாம அக்ரதானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்தியத்துல வரைச்சே சரணாகதி கத்தியத்துல அகில ஜெகன்மாதரம் அஸ்மன் மாதரம் அசரண்ய சரண்யா சரணமகம் பிரபத்யேன்னு சொல்லிருக்கு. அகில ஜெகன்மாதரம் எல்லாருக்கும் பிராட்டி தான் தாயாக இருந்துருக்கா, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அகில ஜெகன் மாதரம்னு சொன்னதுனால அதுவே போறோம். அஸ்மன் மாதரம் என்ன தனியா இன்னொரு வாட்டி சொல்லிருக்கு, எங்க தாயாருக்குன்னு சொல்லியிருக்கு. எங்க தாயாரை சரணமாக அடைக்கிறேன்னு. அந்த அஸ்மன் மாதரம்னு சொன்னதுக்கு தாத்பரியம் என்னன்னா, ஆளவந்தாருக்கு தாயார் பண்ண அனுகிரகம், அந்த அனுகிரகத்தை மனசுல நினைச்சுண்டு அஸ்மன் மாத்திரம்னு சொல்லியிருக்கேன். இந்த வியாக்கியானத்துல சொல்லிருக்கு. அந்த மாதிரி இந்த இடத்துல என்ன அப்படின்னு கேட்டா, எல்லாருமே பூஜைய, அதாவது அக்ர பூஜையை வாங்கிக்கிறதுக்கு தகுந்தவர்களாக இருந்துருக்கா. எல்லாருக்குமே கண்ணன் ரட்சகனாக இருந்துருக்கிறதுனால கண்ணனுக்கு அக்ரதானம் கொடுக்கறதுல யாருமே மறுக்காமல் ஒத்துருக்கா. எல்லாருக்கும் ரட்சகனாக இருந்தாலும் கூட இந்த பாண்டவர்களுக்கு விசேஷமான ரட்சகனாக இருந்தது. இது வரைக்கும் அரக்கு மாளிகையில இருக்கச்சே, அந்த ஒரு ஆபத்து வரச்சேயோ, திரௌபதியை கல்யாணம் பண்ணிக்கிற விஷயத்துல, இப்படி பல விஷயங்கள்ல இவ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப உறுதுணையாக கண்ணன் இருந்திருக்கு. இது எல்லாத்தையும் மனசுல நினைச்சுட்டுதான் சகதேவன் கண்ணனுக்கு அக்ரதானம் பண்ணலாம்னு சொன்னான். இத கேட்ட மாத்திரத்தினாலேயே இவனுக்கு அப்படியே உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சுட்டான். சிசுபாலனுக்கு உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சுட்டு மொத்த வேர்வையா கொட்டுறதான் உடம்புல. அதை பார்த்தா இவனால மனசே இல்லை. இவனுக்கு ரொம்ப ரொம்ப துளி கூட இஷ்டமே இல்லை. இப்படி விட்டமில்லாத ஒரு அந்த பூஜனியன் இல்லாதவன் இவன் சர்வதா அக்ர பூஜைக்கு கண்ணன் தகுதி படைத்தவன் அல்லன் என்று தீர்மானம் பண்ணிட்டான்.
அதனால அப்படியே உடம்பு நடுக்கிறதான். தனிகாம தன்மைதமபீக்ஷ்ண மதுவத வதூதராஜகா சிப்த பகுல ஜல பிந்து வபுஹி பிரளயன்னபோத்சித இவாதி சூகரா. இந்த மகா பிரளயத்திலிருந்து உண்டானதாக இருந்திருக்கிற ஒரு சூக்கரம் மாதிரி, ஒரு பன்னி மாதிரி உடம்பெல்லாம் தண்ணியா இருக்கான் இவனுக்கு. உடம்பு ஏன்னா அவ்வளவு உடம்பு மொத்தம் அப்படியே இதுவா போயிட்டு, இவனுடைய ஒரு மனத்துல இருக்கக்கூடிய ஒரு ரத்த அழுத்தம், கொதிப்பு, அந்த கொதிப்பு சவமன்ருஷாஸ்ருகணகர்ம விகல துர்கண்ட மண்டலம் வேத ஜல கணகராலகரம் வியருச்சத்ரபின்ன இவ குஞ்சரஸ்திரிதாம். யானைக்கு மதம் பிடிச்சிட்டோம்னாக்க ரெண்டு கபோலங்கள்ல இருந்து, கண்கள்ல இருந்து, மேடத்துல இருந்து, இப்படி பல இடங்கள்ல இருந்து மத ஜலம் ஒழுகும். அந்த மாதிரி இவனுக்கு எப்படிடா அப்படின்னா அவமன்று சாஸ்திரு கனகர்ம விகல துர்கண்ட மண்டலம். அப்படியே அந்த கோபத்தினால கண்ணுல இருந்து அப்படியே ஜலம் கொட்டுறது. கண்ணு சக்க சக்குன்னு ஆயிடுச்சான் சிசுபாலனுக்கு. வேத ஜல கணகராலகரபின்ன இவ குஞ்சரஸ்திரிதாம். வேத ஜலம் அந்த உடம்பெல்லாம், அந்த கண்ணுல இருந்து ஜலம் கொட்டுறது, உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டுறது. குரோதமான இருக்கு அது. எங்க தொடையில அப்படியே துணியெல்லாம் நனைஞ்சு போயிட்டான், தொடையில வேர்த்து கொட்டுறது. அதே மாதிரி ரெண்டு கபோலங்கள்ல இருந்து மூஞ்சிலாம் அப்படியே வேர்த்து கொட்டுறதான். அந்த மாதிரி எங்க பார்த்தாலும் அப்படியே வேர்த்து கொட்டுறது. அவனுக்கு ஒண்ணும் இல்லையா அப்படின்னா கனகாங்கதத்யுதிபிரஸ்யகமிதமருஜத்விசங்கதாம் क्रोधमय सुखिशिखा पटलै परितः परीतमिव बाहुमण्डलम्. இவன் ஆபரணம் எல்லாம் போட்டுன்னு இருக்கான் சிசுபாலன். இந்த ஆபரணம் எல்லாம் போட்டுன்னு இருக்கிறதுனால இவன் மஞ்சளா பாக்குறதுக்கு அந்த தங்கத்தினுடைய சாய இது மேல விழுந்து இருந்துட்டு இருக்கு. இப்போ அந்த கைய அப்படி தூக்கிண்டு இவன் பாட்டுக்கு பேச ஆரம்பிக்கிறான். இது பார்த்தா எப்படி இருந்துருக்குன்னாக்க, நெருப்பு அந்த கீழேந்து ஜாலையோட கொழுந்து விட்டு எரியற மாதிரி இருந்துருக்கான். அவன் பேச ஆரம்பிக்கிறான் அந்த இடத்துல. இதுக்கப்புறமா வாக்குனால சொல்றான். பனயன் சபாமதனீரகன ரவகபீரவாகபீஹி வாச்சமவததி ரோஷவசாதி அதிநிஷ்டுர ஸ்புடதராட். ஒரு பெரிய மேகம் கர்ஜிக்கிற மாதிரி ஒரு சின்ன குரல் எல்லாம் சொல்ல, ஒரு பெரிய ஒரு கர்ஜிக்கிறானா, பேசுறானா. அதோட மாத்திரமில்ல, அந்த சபையில இருக்கிறவாளை பார்த்து ரொம்ப ரொம்ப கட்டுவான வார்த்தைகளை அவன் சொல்றானா. அப்படியே மனசு புண்படுற மாதிரி வார்த்தைய அவன் சொல்றானா. யதபோபஜஸ்த்வமிஹ பார்த்த முரஜிதமபூஜிதம் சதாம் பிரேம விலசதி மஹத்ததஹோ தைதஞ்சன கலுகுணீதி மன்யதே. ஹே பார்த்த அப்படின்னு சொல்லுது. பார்த்த அப்படின்னு அம்மா பேரை சொல்லி கூப்பிடுறோம். அம்மாவனுடைய பிரதா புத்திரன் அர்த்தம். பார்த்தன்னாக்க பிரதான்னு குந்திக்கு பேரு, குந்தியினுடைய பிள்ளைன்னு பேரு. இந்த பார்த்தன்னு சொன்னதுலயே தாற்பயம் என்ன தெரியுமா? இவனுடைய அம்மா குந்தின்றது தெரியும், அப்பா பாண்டுவா இந்திரனான்றது யாருக்கும் தெரியாது. இப்ப இவனை சொல்லிக்க வேண்டியதே எப்படி இருந்துருக்கு அப்படின்னா, அம்மாவு பேரு தான் சொல்லிக்க வேண்டியவனாக இருக்க, நீ அப்பா பேரே சொல்றதுக்கு தகுதி படைத்தவனாக இல்ல நீ என்று சொல்றான். அந்த மாதிரி அர்த்தம் இவனுக்கு மனசுக்குள்ள ஒரு துவனிக்கிறது அது. ஆகையால ததாம் அபூஜிதம் முரஜிதம் யத் அபூஜகா துவம். சத்துக்களாலே கொண்டாடப்படாதவனாக இருந்திருக்கிற, முரஜித்தாக இருந்திருக்கிற, முராரியாக இருந்திருக்கிற கண்ணனுக்கு நீ பூஜையை பண்ணின.
பிரேம விலசதி மகத்ததோ தயிதஞ்சன கலுகுடீதி மன்யதே. லோகத்துல யார பிடிச்சவாளா இருக்காளோ அவதான் வசத்தின்னு சொல்லிக்கிறாளே தவிர குணம் யாருக்கு இருக்கு, குணம் யார் இல்ல, யார் வாஸ்தவம், யார் தபஸ்னால சிறந்தவர்களாக இருந்துருக்காங்க, யார் அனுஷ்டாத்தா, அதெல்லாம் ஜனங்கள் பார்க்கறதில்லை. தனக்கு யார் பிடிச்சதோ அவதான் சுவாமின்னு சொல்லிக்கிறாளே தவிர உண்மையில சுவாமியா இருக்கிறவரத மதிக்கிறதுன்றது லோகத்துல கிடையாது. அந்த மாதிரிதான் நீயும் பண்ணிருக்க. உனக்கு கண்ணனை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கண்ணனுக்கு அக்ரதானம் பண்ணிருக்க. இது எந்த விதத்துல நியாயம் பண்ணது, நீ பண்ணது நியாயமா அப்படின்னு கேக்குற. அன்றுதாங்கிரம் நகதசீதி ஜங்கதி பொட்டகைர் விதுஷ்யதே நிந்தியமத ஹரிமத்தயதஸ்தவ கண்மணைவ விகசத்ய சத்யதாம். அந்த பாட்டனை பார்த்து சொல்ற, அன்றுதான் அசத்தியாங்கிரம் நகதசி, நீ பொய் சொல்லலன்னு நீ சொல்லு. என்ன வாத்திய விசேஷி கர்த்தபி நீ அப்பப்போ நீ சொல்லிக்கிற, நான் சத்தியவாதி சத்தியவாதின்னு நீ சொல்லிக்கிறீங்க. ஆனா சொல்லிக்கிறது தான் சத்தியவாதின்னு இருக்கே தவிர செயல் மொத்தம் அசத்தியமான ஒரு காரியத்தை தான் நீ பண்ற. நீ இப்போ இது சொல்றது எப்படிடா இருக்கு அப்படின்னு கேட்டா, விபரீத லட்சணையில நீ பண்றதாக இருந்துருக்கு அப்படின்னா, பக்கத்துல தர்மராஜர் இருந்துருக்காராம். தவ தர்மராஜ இதி நாம கதமிதமபஷ்டு பட்யதே பௌமதினமதிகதிதத்யதவாம் பிரசஸ்தமபி மங்களம் ஜனாஹ. அப்ப தர்மராஜன்னு உனக்கு யாரா பேர் வச்சா? நீ அதர்மமான ஒரு காரியத்தை பண்ணிட்டு இருக்க. அப்படி இருக்கே உனக்கு தர்மராஜன் ஒரு பேர் வச்சிருக்கானே. இது நாம கதமிதம் அபஷ்டு பட்யதே. எந்த அபஷ்டு இந்த அபிட்டுவா இருந்திருக்கிறோம் அசத்தியமேவ பட்யத்தை, சத்தியத்தை சொல்லாத விபரீதத்தை தான் சொல்றது. சரி, ஒரு கால் இந்த செவ்வாய்க்கிழமைக்கு மங்களவாரம்னு பேர். அமங்களே மங்களவாரம். செவ்வாய்க்கிழமை எதுக்குமே சரியானது இல்லை. சனிக்காவது ஸ்திரவாரம்னு சொல்லி சில காரியங்கள்ல சனியில பண்ணலாம், செவ்வாயில எந்த ஒரு நல்ல காரியமும் பண்ணக்கூடாது. ஆனா அதுக்கு பேர் என்ன வச்சிருக்குன்னா மங்களவாரம்னு பேர் வச்சிருக்கு. அந்த மாதிரி நீ அதர்மத்துக்கெல்லாம் ராஜாவா இருந்துருக்க, உனக்கு தர்மராஜன்னு பேர் வந்திருக்குடா. இதுதான் ஆகையில நீ தர்மம் பண்றேன்ட்டு உனக்கு தர்மராஜன் பேர் வரல, அதர்மம் பண்ணதுனாலதான் உனக்கு தர்மம் பண்ணிருக்கு. யதிவாச்சனீயதமேஷ கிமபி பவதாம் ப்ருதா சுதாம் சௌரிரவனிபதிபிஹ நிகிலைஹ அவமானனார்த்தமிஹ கின்னிமந்திரிதைஹ. சரி, உனக்கு கண்ணனை தான் பிடிச்சிருக்கு, அப்ப கண்ணனுக்கு தான் அக்ர பூஜை பண்றேன், அதுக்காக தான் நான் வந்திருக்கேன், ஆகையால தான் கண்ணனை கூட்டிருக்கேன்னு சொன்ன. எங்களெல்லாம் என்னத்துக்குடா கூட்ட? நீ தர்மபுத்திர பார்த்து இவ கேட்கிற வார்த்தை இது. யதிவாச்சனீயதமேஷ கிமபி பவதாம் ப்ருதா சுதாம். கிமபி பவதாம் ப்ருதா சுதாஹ. இவன் பிரதா சுதம். இது உங்களுக்கு பிரதா சுத்தர்களாக இருந்திருக்கவன் நீங்கள்லாம், நீங்க என்ன வேணா பண்ணிப்போ, நான் வேணாம் சொல்லல. நீ கண்ணனுக்கு தான் அக்ர பூஜை பண்ணணும்னு சொல்லி தீர்மானம் பண்ணிட்டாங்கன்னா, அவனை காட்டிலும் விசேஷமான குணத்தோட இருந்துருக்கிற எங்களையெல்லாம் விட்டுட்டு அவனுக்கு பண்ணக்கூடாது. அப்போ அவனுக்கு தான் பண்றதுன்னு தீர்மானம் பண்றது, எங்களையெல்லாம் கூட்டிருக்கவே கூடாது. அப்ப நீ எதுக்கு கூட்டதே தப்புப்பா அப்படின்னு அவன் சொல்றான். சிசுபாலும் சொல்றானா தர்மபுத்திரரை பார்த்து. அடுத்த விஷயம், அங்க உட்கார்ந்து இருக்க பீஷ்மன். சகதேவன் தான் எத்தையோ சொல்லிட்டு போயிட்டான் அப்படின்னாக்க, வயசான காலத்துல உங்களுக்கு எல்லாம் கூடவா மூளை முழங்கி போயிட்டு. அத்தவான தர்ம சுபோத சமயம் அவயாத பாலிஷாம் காமமயமிக விருதா பலிதோ ஹதபுத்திர பிரணிஹிதா சரித்சுதா. சரித்சுதா கங்கையினுடைய பிள்ளை. சரித்சுதா விருதா பலிதா, தலையெல்லாம் நரைச்சிருக்கு. பலித்தன் ஜனதா சௌத்தியம்னு தலை மொத்தம் நரைச்சிருக்கு. ஆகையால பார்த்தாக நஜானந்த் வெள்ளம் பாலிசா,
இப்ப பிறந்தவா தலை நச்சு போய் கழமா 3 தலைமுறை பார்த்துட்டு நீ இங்க உட்கார்ந்து இருக்க. உனக்கு தெரியாதா யாருக்கு எவ்வளவு மகாத்மியன்னு உனக்கு தெரியாதா? இப்படியா கண்ணனுக்கு நீ பூஜை பண்றத நீ அங்கீகரிக்கணும். ஸ்வயமேவ சந்தனு தனூஜ யமபி கணமத்யமப்யகாம் தத்ர முரரிருகுரயம் கதமஹ யமனிஞ்சவந்தி வதபிக்துஷே விருத்தா. சரி, இதுக்கு மேல என்ன சொல்றது? நீர் ரொம்ப பெரியவர் தான், பத்தி சொல்லல. இது கங்காதேவியினுடைய குமாரராக, சந்தனுடைய குமாரராக நீ இருந்திருக்கு. முரரிபுரயம் கதமஹா யமனஞ்ச வந்திவத் அபிஷ்டுவே விருத்தா. எம் முரரிப்பும் அனிஞ்ச வந்திவத் வைதாலிக ஸ்துதி. அனிஞ்ச வந்திவத் அதாவது அபிஷ்டுஷே நீ ஸ்தோத்திரம், கண்ணனை போய் ஸ்தோத்திரம் பண்றிய, நிந்திக்க வேண்டியவனை போய் நீ நிந்திக்கிறதுக்கு பதிலா ஸ்தோத்திரம் பண்றது இருந்துருக்க. இது ரொம்ப அற்புதமாக இருந்துருக்கு. இப்படிதான் பண்றதா அப்படின்னு சொல்ற. இவன் கேட்கறான். இப்படி கேட்கச்சு அதுக்கப்புறமா கண்ணனையே நேர அத சில வசை வார்த்தைகளை சொல்றான். பிரதிபத்து மங்க கடசேஷன தவ நிருபயோக்யமர்ஹணம் கிருஷ்ண கலயனன் கோஹமிதி ஸ்புடமாபத பதம் அனாத்மபேதிதா. அவ அக்ர பூஜை பண்ணாக்கா நீ வாங்கிக்கிறத? கண்ணனை பார்த்து கேட்கிற கேள்வி. முதல்ல எனக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு நீ பார்க்க வேண்டாமா? நீ யாருன்னு உனக்கு தெரியுமா? உன்னை என்னன்னு நீ சொல்லிப்ப. நீ யாதவன்னு சொல்லிப்பியா? ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர இப்படி எல்லாம் இருக்கிறவன் தானே. உனக்கு யார் அம்மா யார் அப்பான்னு உனக்கு தெரியுமா? உன்னுடைய வளர்ப்பு என்ன, பிறப்பு என்ன? நீ ஜெயில தானே பிறந்தவன். நீ இன்னும் கேட்டா உன் குலத்துக்கு கத்திரிய குலம்ன்றதே கிடையாது. எது குலத்தை சேர்ந்தவாளுக்கு கத்திரிய மரியாதை பண்ணக்கூடாதுன்னு யயாத்தியினுடைய சாபம் வேற இருந்துட்டு இருக்கு. அப்படிலாம் இருந்துட்டு இருக்கச்சே உன்னை பத்தி துளியும் நினைக்காமல் அக்ர பூஜை கொடுத்த உடனே அப்படியே வாங்கிட்டு இருந்தா. அசுரத்வயன்யவதிகோபி மதுரிதி கதம் பிரதீயதே தண்டதலித சரக பிரசதே மதுசூதனஸ்வமதி சூதயன் மது. என்ன சொல்ற? நீ மதுசூதனன்னு பேர் இல்லையா? மது கைட்டபாடலாம் நீ வதம் பண்ணதுனால உனக்கு பெரிய பேர் இருக்கு இல்லையா அப்படின்னு சொன்ன. யார் அந்த மதுசூதனன்றது? மதுரிதி கோபி அசுரஹா ஸ்வயான் நவதிகதா. நீ யார போய் நீ பண்ணிருக்க? நீ அந்த மாதிரி கதம் பண்ணிருக்கேன்னு அந்த மாதிரி ஒண்ணும் தெரியலையே. இந்த கிருஷ்ணாவதாரத்துல எதனா பண்ணிருக்கேன்னு ஒன்னும் பண்ணதா தெரியல. இப்ப இந்த இடத்துல என்ன பண்ற அப்படின்னா, இந்த இடத்துல தண்டேன தலிதா சரகா மதுமட்சிகா ஏனே தத்துவம். ஒரு தேன் கூடு கட்டிருக்கு. அந்த கட்டிருக்கிற தேன் கூட கொம்பால தட்டினாக்க அந்த தேனி மொத்தம் தூரம் போயிடுறது. அந்த தேனியை என்ன பண்ணுவான்? தேன் கூடு கட்டிருந்ததுனாக்கா ஒரு கொம்புல துணியை சுத்தி அதை கொளுத்திண்டு அந்த கொளுத்தினாக்கா அந்த தேனி மொத்தம் அது செத்து போயிடும். அப்புறமா அந்த தேன் கூட எடுத்து அதுல இருந்து தேனை எடுத்துப்பான். நீ பண்ணது அந்த மாதிரி காரியம் தானே. ஒரு மட்சிக்க ஒரு பூச்சியை கொல்ற மாதிரி காரியம் பண்ணே தவிர நீ என்ன பெரிய காரியம் பண்ணிட்டியா? நீ எத்தனை தப்பு காரியம் பண்ணிருக்க தெரியுமா? முச்சுகுந்த தல்ப சரணஸ்ய மகதபதி சாதி தௌஜசஹாம் சித்தம பலத பலத்வமஹோ தவ ரோகிணி தனய சாகச்சரியதஹாம். முச்சுகுந்தர்னு ஒருத்தர் இருந்த அவன் தேவதைகளுக்கெல்லாம் சகாயம் பண்ணிட்டு ரொம்ப களைச்சி போய் அவர் படுத்துட்டு இருக்கச்சே அப்போ அவர் தேவதைகளிடத்துல இருந்து ஒரு வரன் வாங்கிட்டு வந்தார்.
தன்னை யார் தூக்கத்துல எழுப்புறாளோ அந்த தூக்கத்துல எழுப்புறவாள் யார் தன்னுடைய கட்டாட்சத்துக்கு தூங்கி எழுந்தவுடனே முதல் முழிப்பு யார் மேல விழுந்தோ அவள்லாம் அப்படியே பொசுங்கி போயிடணும் என்று ஒரு வரன் வாங்கிட்டேன். இந்த சமாச்சாரத்தை தெரிஞ்சுட்டு காலையவனம் தெரிஞ்சுட்டு வரச்சே அவனோட சண்டை போடுறதுக்கு உனக்கு சாமர்த்தியம் இல்லை. அந்த குகையில போய் ஒழிஞ்சுட்ட நீ ஒழிஞ்சுட்டு முச்சுக்குந்தனை எழுப்ப வச்சுட்டு அந்த முச்சுக்குந்தனுக்கு ஒன்ன மாதிரி ஒரு சொல்ற சரீரத்தை நீயா ஏற்படுத்திட்டு கண்ணன் தான் நினைச்சுட்டு காலையவனம் போய் அவனை எழுப்ப அந்த காலையவனுடைய காலையவன சமூகத்தையும் நீ அழிச்ச. நீ இப்படி வஞ்சனை பண்ணிதான் அழிச்சியே தவிர யாரோட ஏன்னா நேருக்கு நேர் சண்டை போட்டு நீ ஜெயிச்சிருக்க. நீ என்ன பண்ணிருக்க? சலயன் பிரஜாஸ்துவம் அனுதேன கபடபுரையும் படுரைந்திரஜாலிகாம் பிரீதிம் அனுபவசி நக்னஜிதः சுதஜேஷ்ட சத்யஜிதி சம்பிரதீயதே. நீ ஒவ்வொரு சமயத்திலையும் இந்திரஜாலம் மாதிரி பண்ணி அந்த கபட பட்டுவாக இருந்திருக்க. கபடமான ஒரு காரியம் பண்றதுல சாமர்த்தியம் உடையவனாக இருக்க. பிறரை ஏமாத்துறதுக்கு உனக்கு தெரியும். உனக்கு இப்ப நடந்த ஜராசந்த வதத்தம் உள்பட எந்தெந்த வதங்கள்லாம் எதெல்லாம் நீ பண்ணையோ எல்லாத்துலயும் நேருக்கு நேர் ஜெயிச்சதே கிடையாது. எங்க பார்த்தாலும் கபடத்தினாலதான் நீ ஜெயிச்சியே தவிர ஒரு இடத்துல கூட நீ நேருக்கு நேர் ஜெயிச்சது கிடையாது. அப்போ பிரீதிம் அனுபவசி நக்னஜிதः சுதயேஷ்ட சத்யஜிதி சம்பிரதீயதே. நக்னஜித்னு ஒரு ராஜா. அந்த ராஜாவினுடைய சுத சத்யபாமம். அந்த சத்யபாமையினுடைய பிரீத்தியை நீ அனுபவிச்சுருக்க. வஸ்துதா சத்தியமே உன்னிடத்துல சேரக்கூடாது. நீ எப்படி சத்தியயோகம் சத்தியத்தோட சேர்ந்திருக்கேன்னு எப்படி சொல்றதுன்னா சத்யபாமாவோட சேர்ந்திருக்கேன்னு சொல்றதுதான் சத்தியயோகம்னு சொல்லணுமே தவிர நீ எப்ப பார்த்தாலும் சத்தியத்தையே பண்ணிட்டு இருக்க நல்லதையே பண்ணிட்டு இருக்கேன்னு அர்த்தம் கிடையாது. நீ உனக்கு சக்கரமரி சக்கரபய சகிதமாகவே நிஜம் சக்கரதர இதி ரதங்கமதஸ்வதம் விபர்ஷி புவனேருடயே. உனக்கு சக்கரதரன்னு ஒரு பேர் இருந்துருக்கு. இது இந்த பேரு தகுதி படைத்ததே இல்லை. நீ எந்த சண்டையில சக்கரத்தை வச்சுட்டு ஜெயிச்சு யாரோட சண்டை போட்டு நீ ஜெயிச்சிருக்க. ஆனா உனக்கு பேர் மொத்தம் சக்கரதரன்னு பேர் இருந்துருக்கு. ஆகையால நீ மொத்தம் எந்த விதத்திலையும் நீ இந்த பிரதம பூஜைக்கு தகுதி படைத்தவன் அல்ல. இல்ல ஸ்ரீயப்பத்தின்னு எனக்கு ஒரு பேர் இருக்கு. அந்த பிராட்டிக்கு கேள்வனாக இருக்கிறதுனால நான் தான் அந்த பிரதம பூஜைக்கு அக்ர பூஜைக்கு தகுதி படைத்தவன்னு சொல்லுவேன் அப்படின்னா ஜகதி ஸ்ரீயா விரகதோபி யதுதஜிதுதாமுபாயசாஹ ஞாதி ஜனஜனித நாம பதம் ஸ்வமத ஸ்ரீயப்பதிரிதி பிரதாமகாஹ. ஸ்ரீயப்பதின்னு ஒரு பேர் உனக்கு வந்திருக்கு. எப்படி வந்திருக்குன்னு பாரு. லோகத்துல ஸ்ரீயா விரகிதோபி ராஜலட்சுமினால விரகிதாக அது இல்லாதவனாக இருந்தாலும் கூட அதாவது யயாதி சாபத்தினால ராஜசாசனம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அதாவது எதுவம்சத்தை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் ராஜாவாக பட்டத்து ராஜாவாக ஆறதுக்கு தகுதி கிடையாதுன்னு சொல்லியிருக்கு. அப்போ உனக்கு பேரு ராஜான்ற பேர் எப்படி வந்தது? உன்னுடைய பந்துக்கள்லாம் சேர்ந்து உனக்கு இந்த பேர் வச்சிருக்கா. நாமபதம் ஸ்ரீதிதி பாரிபாஷிக சம்சயமே தவிர இது நீ ஸ்ரீயப்பதி இல்ல கிடையாது. இது வெறும ஒரு சாதாரண விருப்பமாக இருக்கிறவனுக்கு கூட ராஜான்னு பேர் வைக்கிறான். அந்த மாதிரி தான் உனக்கு பேர் வச்சிருக்கே தவிர வேற ஒண்ணும் கிடையாது. ஆகையால நீ எதுக்குமே தகுதி இல்லாதவனாக இருந்துருக்கேன்னு கண்ணனை பத்தி சிசுபாலம் வரிசையா வச்சுட்டே வரானா. அப்போ இது கேட்டு கேட்க பகவன் நிந்தனம் ஸ்ருத்வா துசகம் தே சபாசதா
கர்ணைஹி பிதாய நிர்ஜக்முஹு சபந்தஸ்சேதிபம் புருஷா. இந்த கண்ணனை வெய்ய இந்த விசவை யாருமே கேட்டுக்கிறதுக்கு இஷ்டப்படல. எல்லாரும் காதை மூடிட்டு அந்த சபையை விட்டு வெளில போயிட்டாங்க. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு பருஷமான வார்த்தை, தகாத வார்த்தைகளை சொல்லிட்டு இருக்கான். இந்த வார்த்தையை கேட்டு இருக்கிறதான்னு கிளம்பிட்டான். நிந்தா பகவத ஸ்ருண்வன்னு தத்பரஸ்ய ஜனஸ்யவா ததோ நாபௌதிய சோபி யாத்யத சுகிருதாச்சுதா. யாரான பெருமாளை நிந்த பண்றவன், அந்த நிந்த வேற ஒருத்தர் நிந்த பண்ற அந்த நாஸ்திகன், அந்த பகவன் நிந்தா வாதத்தை கேட்கிறவன் ஸ்ருண்வன்னு அதை கேட்கிறவன் தத்பரஸ்ய ஜனஸ்யவா, இந்த நிந்தாபராளாக இருந்திருக்கிற ஜனங்கள் இருக்கால அவளோட சம்சர்க்கம் வந்ததுன்னாலோ அப்போ என்ன ஆகுதுன்னா இவர்களும் அவர்கள், அதாவது நிந்த பண்ணினவர்களுக்கு துல்லியமான கதியை அடைகிறார்கள்னு சொல்லுது. பாகவத சேஷத்துவம் இதுல எதெல்லாம் அவலம்பிக்க வேண்டியது, நாம பற்ற வேண்டியது, விட வேண்டியது எது, இன்னும் ரெண்டு விஷயத்த சொல்லி சொல்ற ரகசியத்திரை சாரத்துல சுவாமி தேசிகன். பற்ற வேண்டியது எதுன்னாக்கா பாகவதாண்டத்துல பக்தி. அந்த பகவத் பக்தின்றது பாகவத பர்யந்தமாக, பாகவத பர்யந்தம் பகவானுக்கு அடிமைகளாக இருக்கிற தாசர்களாக இருந்திருக்கிற பாகவதர்கள் அவளிடத்திலையும் பக்தி பண்ணணும். அப்படி பாகவதாண்டத்திலையும் பிரீத்தியோட நாம நடந்து கொள்ளணும்னு சொல்லியிருக்கு. விட வேண்டியது என்னன்னா பாகவதாபச்சாரம். இப்படி பகவத் பக்தாள் இடத்துல அபச்சாரப்படக்கூடாது. அதே மாதிரி பகவத் தூஷக்காளா இருந்திருக்காள, எம்பெருமான தூஷணம் பண்ற நாஸ்திகாள் அவளை விட்டுடணும். அவளை மாத்திரம் இல்ல, அவளை சேர்ந்தவா, அவளோட நட்பாக இருக்கிறவா எல்லாரையும் விட்டுடணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அந்த மாதிரி இந்த இடத்துலயும் நாம் இந்த இடத்துல இவ கண்ணனை தூஷிக்கிறத கேட்டிருந்தாலே பெரிய பாப்பம் வருது. இந்த பாப்பம் என்னத்துக்குன்னு சொல்லிட்டு சபையில இருக்கிற மகான்கள்லாம் வெளியில கிளம்பி போயிட்டாளாம். தத பாண்டு சுதா குருத்தாக மத்யா கேகயத்ரஞ்சயாஹம் உதாயுதாக சமுத்தஸ்து சிசுபால ஜிகம் சவஹா. பாண்டு சுதாக கேட்கணுமா? அர்ஜுனன், பீமன், சகதேவன் உள்பட எல்லாரும் அவளுடைய ஆயுதத்தை எடுத்துட்டு இவனோட சண்டை போடுறதுக்கோசரம் இவனை வதம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணி வந்துட்டாளாம். அதை பார்த்துட்டே இருக்கிறான் பெருமாள் கண்ணன். ததஸ்ரைத்யா அசம்பிராந்த ஜகிருஹே கர்மணி பர்த்தயன் கிருஷ்ணபட்சியான்னு நாஜ்ய சதசி பாரத. இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன், நீ ஆயுதத்தை தூக்கி வந்துட்டியானாக்கா அதுக்கோசரம் நான் பயந்துடுவேன்னு நினைச்சுட்டு இருக்கேன்னா என்னிடத்துலயும் ஆயுதம் இருக்கு, வா குண்டி கொண்டு சண்டை போட்டு பார்க்கலான்னு சிசுபாலும் தன்னுடைய ஆயுதத்தை எடுத்துட்டு வந்துட்டானோ. இப்போ இந்த மாதிரி ஒரு சன்னிவேசம் இப்ப இன்னும் கொஞ்சம் ஒரு க்ஷணம் விட்டுட்டாங்கனாக்கா இந்த பாண்டு தனையர்களுக்கும் பாண்டவாளுக்கும் சிசுபாலனுக்கும் இடையில பெரிய யுத்தம், ஒண்டிக்கு யுத்தம் நடக்க இருக்கு. அப்போ தன்னுடைய ஆசனத்துல இருந்து கண்ணன் எழுந்தேறான். அவர் எல்லாரையும் இவங்க எல்லாம் வாய்மூன்றுங்கோ, நான் பாத்துக்கிறேன் என்று சொல்லிட்டேறான். வான்னிவாரிய ஸ்வயம் ருஷா சிரக்ஷுரந்த சக்ரேண ஜஹாரா பததோ ரிபோஹு. அப்ப இந்த சக்கராயுதத்தை நீ வெறுமதான் வச்சுட்டு இருக்கேன்னு தானே நீ சொன்ன. இப்ப நான் இந்த சக்கராயுதத்தை உபயோகப்படுத்துறேன், நீ காப்பாத்திக்கோ, பார்த்து என்ன பண்ணுவ நீ. இப்ப இந்த பெருமாள் சக்கராயுதத்தை பிரயோகம் பண்ணா உத்தரக்ஷணத்துல அந்த சிசுபாலனுடைய தலை அறுக்கப்பட்டு அவன் வந்துட்டான்.
சக்த கோலாஹலோஸ்யாசீதே சிசுபாலே ஹதோ மகான் யஸ்யானுபாயினஹ பூபாதே துத்ருவுஹு ஜீவிதைஷிணஹ. எப்பவும் இந்த மாதிரி தப்பு காரியம் பண்றவாளுக்கெல்லாம் அவனோட சேர்ற ஒரு கும்பல் ஒண்ணு இருந்துட்டு இருக்கும். அந்த சிசுபாலனுக்கு சக்கராயுதத்தினால வதம் பண்ணின உத்தர கணத்துல அந்த கும்பல் மொத்தம் ஓடி போட்டான். நமக்கு என்ன வருமோன்னுட்டு பயந்து ஓடி போட்டான். சபையில இருக்கிறவாள்லாம் கோலாகலமா ஹாஹாஹான்னு சொல்லி சந்தோஷப்பட்டாளாம். ஜன்மத்ரயானு குணித வைர சம்ரத்தயாதியா தியாயம் தன்மயந்தாம் யாதோ பாவோஹி அவகாரணம். சிசுபாலனுக்கு அனுகிரகம் தான் பண்ணிருக்கிறே தவிர பெருமாள் சிசுபாலனுக்கு நிகிரகம் பண்ணல. சிசுபாலன ஜன்மத்ரயம் மூணு ஜென்மா எடுத்து ஒரு கால விசேஷத்துல மகர்ஷியின் இடத்துல அபச்சாரப்படுறான். அந்த அபச்சாரப்பட்டதுனால அப்போ சிவைகுண்டத்துல இருந்து துவாரபாலகால இருந்த ஜெய விஜயாள் வெளில வர வேண்டி போயிடுச்சு. அவளை பார்த்து கேட்கிற பெருமாள் எப்ப சாப்ப விமோசனம் வரணும்னு அவ கேட்கச்சு, உங்க இஷ்ட பிரகாரம் பண்ணிக்கலாம். எனக்கு எதிரியாக இருந்தாக்கா 3 ஜென்மால உங்களுக்கு சாப்ப விமோசனம் ஏற்பட்டுடும். இல்ல எனக்கு நண்பனாக இருக்கணும்னா 7 ஜென்மா எனக்கு நண்பனாக இருந்துட்டு அப்புறம் சாப்ப விமோசனம் ஏற்பட்டு அப்புறம் மறுபடியும் இங்க வரலான்னு சொல்ற. அப்ப இவாள்லாம் கேட்கிறாளாம். இந்த ஜெய விஜயா 2 பேரும் துவாரபாலகால் பெருமாளிடத்துல பிரார்த்தனை பண்றான். நான் எதிரியாவே இருந்துட்டு போயிடுறோம், சீக்கிரமே எங்களுக்கு சாப்ப விமோசனம் ஏற்பட்டு மறுபடியும் அந்த விஷ்ணுலோகத்துல துவாரபாலகாலாக இருக்கும்படியான ஒரு பாக்கியம் கிடைக்கணும். இந்த சாப்ப விமோசனம் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் போகணும்னு பிரார்த்தனை பண்ற. அது பிரகாரம் தான் முதல் இதுல ஹிரண்யாட்சன் ஹிரண்ய கசிப்புவாக இவா 2 பேரும் எம்பெருமானுக்கு எதிரியாக ஜன்மா ஏற்படுறது அவளுக்கு. அப்போ பெருமாளாலே வதம் வீழ்த்தப்பட்டவர்களாக ஆகிறார்கள். அடுத்தது ராவணன் கும்பகர்ணன். அடுத்ததுலதான் 3வது இதுலதான் சிசுபாலன் தன் சம்பிரதாயத்தில வந்திருக்க. அந்த சிசுபாலனுக்கும் பெருமாளுடைய ஒரு அனுகிரகத்தினால, இந்த பெருமாளுடைய திருக்கரங்கள்னால, சக்கராயுதத்தினால அந்த வதம் நேரிட்டதுனால சிசுபாலனுக்கு அந்த விஷ்ணுலோக பிராப்தி ஏற்கனவே என்ன கைங்கரியம் பண்ணியிருந்தானோ அந்த கைங்கரிய பிராப்தியும் கிடைச்சது. ஆகையால சுவாமி தேசிகன் சாதிக்கிற சிலாதே ஸ்ரீத்வம், ஒரு கல்லு பெண்ணா போயிடுச்சு, பெண்ணா மாறிட்டு அப்படின்னா விபரணத்தி அத்புதம் இதம். அது யாருமே நினைச்சு பார்க்க முடியாதது. பெருமாளுடைய ராமனுடைய திருவடி தூள் பட்டின மாத்திரத்தினாலேயே ஒரு கல்லு பெண்ணாக மாறியது. அப்பாமும் சொல்லா நான் துரி கீர்த்தனியான்னு பதிவிரதைகளுக்குள்ள முதன்மையானவளாக அகல்யா சொல்லப்படுகிறார். அது பெருமாளுடைய திருவடியினுடைய பிரபாவம். ஐயோ, அதை காட்டிலும் சதோபேத சித்திரம்னு சொல்றேன். அதை காட்டிலும் இன்னொரு விசேஷம் ஒண்ணு நடந்திருக்குன்னா, நெருப்பு ஜில்லுன்னு ஆயிடுச்சு, குளிர்ச்சி ஆயிடுச்சா, தன்னுடைய சுபாவத்தை விட்டு அது குளிர்ந்ததாக ஆயிடுச்சு. எப்போ ஹனுமாருக்கு வால்ல ராட்சசாலாம் நெருப்பு வைக்கச்சே சீதா பிராட்டியினுடைய அனுகிரகத்தினால சீதோபவ ஹனுமதான்னு சீதா பிராட்டி பிரார்த்தனை பண்ணிட்டதுனால அந்த அக்னியே குளிர்ச்சி உடையவனாக ஆயிட்டார். அதை காட்டில இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, சத்ருக்களுக்கு எம்பெருமானுடைய திருக்கரங்களாலே நிகதேரேவ ஹிததா, வதம் செய்யப்படுவதே ஹிதமாக ஆறுது, அவளுக்கு க்ஷேமத்தை உண்டு பண்றதாக ஆறுதுன்னு அது இந்த சிசுபால விஷயத்துல சத்தியமாச்சுன்றது தெரியுது. இப்படி அக்ர பூஜை எல்லாம் முடிஞ்ச உடனே எல்லாரும் வெளில போனவாள்லாம் மறுபடியும் வந்துட்டா. சிசுபால வதம் முடிஞ்ச உடனே எல்லாரும் வந்தவாளுக்கெல்லாம் ரித்திக்குகளுக்கு, பிராமணர்களுக்கு, எல்லாருக்கும் சதசியாளுக்கு எல்லாருக்கும் விபுலமான தட்சிணையை கொடுத்து
அவ எல்லாரையும் பூஜிச்சு விதிவத் சக்கரே அவபிரதம் ஏகராட். இது யாகம் முடியறதுன்னா அவபிரதம் பண்ணணும். கடைசியில போய் தீர்த்தவாரி பண்றது, அந்த தீர்த்தவாரியும் பண்ணிட்டான். சாதயத்வா கிருதம் ராஜ்ஞா கிருஷ்ணோ யோகீஸ்வரேஸ்வரா உவாச்ச கதிச்சின் மாசான் சுஹுருத்பிரனுயாயிதா. இப்படி ராஜசூய யாகத்தை பண்ணி வச்சு அந்த ஊர்ல சில காலம் கண்ணன் தங்கி இருந்தேனா. அவ எல்லாருமே இவாளுக்கு ரொம்ப ரொம்ப பிரீத்தி பாத்திரமா இருந்ததுனால அவளோட கூட இருந்தேன். இப்படி யைதம் கீர்த்தயே விஷ்ணோஹோ கர்ம சேத்ய வதாதிகம் ராஜ்யாம் மோட்சம் விதானம் ச சர்வ பாபைஹி பிரமுச்சியதே. அங்கங்க சில சில இடங்கள்ல தான் வரும் பலஸ்ருத்தின்னு சொல்றது. இந்த இடத்துல பலஸ்ருதி சொல்லப்பட்டிருக்கு. இந்த சிசுபால வதத்தை, இந்த பிரகரணத்தை யார் கேட்கிறாளோ அவளுக்கு சர்வ பாப விமோசனம், எல்லா பாபங்கள்ல இருந்தும் விடுபட்டு மோட்ச பரியந்தமான ஐஸ்வர்யம் கிடைக்கும் அப்படின்னு இதுக்கு பலஸ்ருதி சொல்ற. இதுல என்ன ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, துரியோதனன் தவிர எல்லாரும் சந்தோஷமாக இந்த ராஜசூய யோகம் முடிஞ்ச உடனே போனாலாம். துரியோதனமிருதே பாபம் கலிங்குருகுலாமயம் யோனசேஹே ஸ்ரீயம் ஸ்பீதான் திருஷ்ட்வா பாண்டு சுதஸ்யதாம். இந்த பாண்டு சுதஸ்ய பாண்டவர்களுடைய ஒரு ராஜ்ய லட்சுமிய, அவளுடைய ஒரு செல்வ செழிப்ப துரியோதனால தாங்க முடியலையா, அசூய, அதுல ஒரு பொறாமை. அதை பார்த்துட்டு வயறெறிஞ்சுண்டு அவன் மொத்தம்தான் வெளில போனான், மீதி மொத்த பேரும் சந்தோஷத்தோட போனான்னு சொல்லிருக்கு. இப்படிப்பட்ட அந்த சிசுபால வத பிரகரணத்தை கேட்கிற எல்லாருக்கும் சொல்றவா கேட்கிறவா எல்லாருக்கும் அந்த பெருமாள் கண்ணனுடைய அனுகிரகம் ஏற்பட்டு சர்வ பாபக்ஷயம் ஏற்படும், எல்லா பாப்பங்கள்ல இருந்தும் விடுபடுதல்ன்றது ஏற்படும். அது மாத்திரமில்ல, தர்மபுத்திரருக்கு அதாவது அந்த ராஜ்ய பிராப்தி மாதிரி இவளுக்கு சகலைஸ்வரிய சித்தியும் ஏற்படும்ன்றதையும் சேர்த்து சொல்ற. அப்பேற்பட்ட கண்ணனுடைய திருவடிகளை நாம பிரார்த்திச்சென்று நமக்கு அந்த கைங்கரியஸ்வரி வரணும்ன்றத மேல மேல இருக்கிறவளுக்கு மேலும் மேல அபிவிருத்தி அடையணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.